வெல்கம் டு எஸ்எஸ்பிகே சேனல். இன்றைக்கி மத்தியமா புக்கில் இருக்கக்கூடிய போயம் பகுதியை பார்க்கலாம். பாருங்கள், இதில் ஃபஸ்ட்டு செய்யுள் என்னென்னா புஷ்பிக்கு அபிலாஷா. புஷ்பிக்கு அபிலாஷாவிலேருந்து நம்ம ஏற்கனவே எஸ்ஏ பார்த்துட்டோம். இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது ஈஆர்சியும் அப்புறம் கொஸ்டின் ஆன்சரும் பார்க்க போகிறோம். சரிங்களா? பாருங்கள், ஈஆர்சியில் புஷ்பிக்கு அபிலாஷா அப்படின்னா ஒரு பூவினுடைய ஆசை அப்படின்னு அர்த்தம். முஜே தோடுலேனாங்கிறது அந்த லைன் இதுலேருந்து ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் ஜஹாங் வீர் அனேக் அப்படிங்கிற இதில் முடியக்கூடிய ஸ்டான்ஸாவுக்கு என்ன மீனிங் அப்படின்னு கேட்குறாங்க. ஈஆர்சினால் அதானே. அந்த ஈஆர்சியோட அந்த கொடுத்துருக்காங்க இல்லையா, முஜே தோடு லேனா பன்மாலி உஸ் பத்து ப தேனா தும் ஃபேங்க் மாத்ருபூமி பர் சிஸ் சடானே உஸ் ஜிஸ் பத் ஜாயேங் வீர் அனேக். இந்த பாட்டுக்கு நீங்கள் மீனிங் தெரிஞ்சிட்டாங்க. இந்த 4 லைன்ஸுக்கு மீனிங் தெரிஞ்சாலே உங்களுக்கு அந்த ஈஆர்சி ஈஸியாக எழுதிடலாம். முஜே தோடு லேனா என்னை பறித்து வன்மாலி முதலாளி தோட்டக்காரன் அந்த பாதையில் வீசியேறி தும் ஃபேங்க் நீ என்னை வீசியேறி மாத்ருபூமி பர் சிஸ் சடானே தாய் நாட்டிற்காக தலையை தருவதற்காக போய்கொண்டிருக்கும் ஜிஸ் பத்து ஜாயங் எந்த பாதையில் போய்கொண்டிருக்கிறார்களோ வீர் அநேக வீரர்கள் எல்லா வீரர்களும் எந்த பாதையில் போய்கொண்டிருக்கிறார்களோ அங்கே என்னை வீசி எறி அப்படின்னு இந்த லைனை இந்த பூ சொல்லுது. அதுக்கான மீனிங்ஸ் தான் நம்ம பார்க்குறோம். இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கனாலே போகிறோம். ஏன்னா முஜே தோடு லேனா என்னை பறித்து வீசி எறி என்னை பறித்து அந்த பாதையில் உஸ் பத்து பர் தேனா தும் ஃபேங்க் அந்த பாதையில் என்னை வீசி எறி நீ வீசு அப்படின்னு அர்த்தம். தும் ஃபேங்க்னா நீ வீசு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 4 லைனுக்கான மீனிங் நீங்கள் ரொம்ப தெரிஞ்சுக்கிட்டிங்கனாலே ரொம்ப ஈஸியாக அந்த ஈஆர்சியை எழுதிடலாம். சந்தர்ப்பனா யார் எந்த இடத்துல எங்கேருந்து இந்த இதை கொடுத்துருக்காங்க, எந்த பாடல்லேருந்து இதை கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. சந்தர்ப்பம் அப்படின்னு அர்த்தம். பத்தியான்ஸ் இந்த பத்தி இந்த ஸ்டான்ஸா புஷ்பிக்கு அபிலாஷா பூவினுடைய ஆசை நாம கவிதாசே லியா கயாக இந்த பத்தி புஷ்பிக்கு அபிலாஷா பூவினுடைய ஆசை என்ற பெயருடைய நாம கவிதாசே பெயருடைய கவிதையிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. லியா கயாகனா எடுக்கப்பட்டுள்ளது, தியா கயாகனா கொடுக்கப்பட்டுள்ளது. சரிங்களா? இஸ் கவிதா கே கவி ஸ்ரீ மாக்கன்லால் சதுர்வேதி. இந்த கவிதையினுடைய கவிஞர் ஸ்ரீ மாக்கன்லால் சதுர்வேதி. பாவார்த் பூல் மாலிசே பாவார்துனாக்கா பொருள் விளக்கம் அப்படின்னு அர்த்தம். பூல் மாலிசே ககுத்தாக மலர் முதலாளியிடம் சொல்கிறது. இந்த கீ போட்டால் என்னவென்றால் அர்த்தம். சின்ன கீ போட்டால் என்னவென்றால் உசே தோடுக்கர் உஸ் ராஸ்தேமே ஃபேங்க் தேனா அதை பறித்து அந்த வழியில் அந்த பாதையில் வீசி எறி. जहांग महान सूरवीरों ने मातृभूमि की रक्षा के लिए अपना सर्वस्व त्याग दिया. எங்கே சிறந்த வீரர்கள் தாய்நாட்டை பாதுகாப்பதற்காக தன்னுடைய எல்லாவற்றையும் தியாகம் செய்ய போய்கொண்டிருக்கிறார்களோ அங்கே என்னை வீசியறி அப்படின்னு பூ சொல்லுது. ஆகே அப்படி இச்சா பிரகட் கர்த்தே ஹுயே மேலும் தன்னுடைய ஆசையை வெளிப்படுத்துவதற்காக பூ சொல்கிறது. ஃபூல் ககுத்தாக பூ சொல்கிறது. என்னவென்றால் வஹ் உன் சூர்வீரோம் கே பாங்கோமேம் படுக்க
अपने आप को गर्विला महसूस करता है। वह उन सूरवीरों के पांवों में पड़कर अपने आप को गर्विला महसूस करता है. அது அந்த வீரர்களின் பாதங்களில் விழுந்து தன்னை கர்வமாக உணர்கிறது. மகசூஸ்னா பயனடைதல், உணர்தல். சரிங்களா? கர்விலானா கர்வப்படுதல். தான் அவங்களோட பாதத்தில் தான் போய் விழுந்து கர்வப்பட போகிறேன் அப்படின்னு போய் பூ சொல்லுது. சரிங்களா? இப்போது क्वेश्चन பார்க்கலாம். निम्नलिखित प्रश्नों के उत्तर लिखिए. கீழே கொடுக்கப்பட்டுள்ள கேள்விகளுக்கு பதில் எழுதுங்கள். पुष्प की अभिलाषा. இதில் फर्स्ट क्वेश्चन பார்க்கலாம். इस कविता में पुष्प की अभिलाषा क्या है? இந்த கவிதையில் பூவினுடைய ஆசை என்ன? इस कविता में पुष्प की अभिलाषा यह है. இந்த கவிதையில் பூவினுடைய ஆசை இதுவே. यह है இதுவே என்னவென்றால் वह उन महान सूरवीरों के पैरों के तले गिरना चाहता है. அது அந்த சிறந்த வீரர்களின் பாதங்களின் கீழே, தலைனா கீழே, கிர்னா விழுதல், பாதங்களின் கீழே விழ விரும்புகிறது. சாகத்தாக விரும்புகிறது. जिन्होंने अपनी मातृभूमि के लिए अपने आप को न्योछावर कर दिया. யார் தன்னுடைய தாய்நாட்டிற்காக தன்னைத்தானே தியாகம் செய்ய போய்கொண்டிருக்கிறார்களோ அவர்களின் பாதங்களில் விழுவதற்கு அந்த பூ விருப்பப்படுது. சரிங்களா? फूल क्यों देवता के सिर पर नहीं सजना चाहता? பூ ஏன் தேவதையின், கடவுளின் தலையின் மீது அலங்கரிப்பதற்கு விரும்பவில்லை. நகி சஜ்னா அலங்காரம் செய்வதற்கு விரும்பவில்லை. फूल देवता के सिर पर इसलिए नहीं सजना चाहता. மலர் கடவுளின் தேவதை, கடவுள் எல்லாம் ஒன்று தான். फूल देवता के सिर पर, பூ தேவதையின், கடவுளின் தலைமேல் இதனால் அலங்காரம் செய்ய விரும்பவில்லை. நகி சஜ்னா சாகதா இதனால் விரும்பவில்லை. கி என்னவென்றால் वह सिर्फ एक अलंकार की वस्तु बनकर रखना नहीं चाहता है. அது வெறும், சிர்ஃப்னா வெறும், ஏக் அலங்கார் ஒரு அலங்கார, வஸ்து அலங்கார் கி வஸ்து அலங்கார பொருளாக, வஸ்துனா பொருள், ஒரு அலங்கார பொருளாக, பன்கர் ஆகி, ரஹ்னா இருக்க, நகி சாகத்தாக விரும்பவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பூ என்ன சொல்லுது? நான் வெறும் தேவதையோட தலையில் அலங்காரம் செய்யறது ஒரு பொருளாக இருக்கிறது, அலங்காரம் செய்கிற பொருளாக மட்டும் இருக்க எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிடுச்சு. அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். थर्ड क्वेश्चन. पुष्प की अभिलाषा कविता में राष्ट्रीय चेतना किस प्रकार व्यक्त हुई है? पुष्प की अभिलाषा கவிதையில் ராஷ்ட்ரிய சேத்தனா தேசிய உணர்வு கிஸ் பிரகார் எந்த வகையில் व्यक्त हुई है வெளிப்படுகிறது. व्यक्तனா வெளிப்படுறது, व्यक्त हुई है வெளிப்படுகிறது. प्रस्तुत कविता में கொடுக்கப்பட்டுள்ள கவிதையில் एक फूल के माध्यम से राष्ट्रीय भावना व्यक्त की गई है. ஒரு பூவின் மூலமாக ராஷ்ட்ரிய பாவனா தேசிய உணர்வை व्यक्त की गई है வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. फूल स्वयं को देश
देश के लिए अर्पित करना चाहता है फूल தானே தேஸ் கேலியே தேசத்திற்காக அர்ப்பணம் செய்வதற்கு விரும்புகிறது. பூல் ஸ்வயம் பூல்னா பூ ஸ்வயம் கோ ந தானே தன்னையே தன்னையே தேஸ் கேலியே தேசத்திற்காக அர்ப்பித்துன்னு அர்ப்பணம் செய்தல் அதுக்காக எல்லாத்தையும் உயிர் தியாகம் செய்தல் அப்படின்னு சொல்லணும் இல்லையா அதான் அர்ப்பித்து கர்ணா அர்ப்பணம் செய்வதற்கு விரும்புகிறது. சரிங்களா நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். 4th one पुष्प की अभिलाषा कविता का उद्देश्य क्या है. पुष्प की अभिलाषा कविதையின் नोकम उद्देश्य नोकम என்ன. अपनी मातृभूमि के लिए अपने आप को अर्पित करना हर देशवासी का कर्तव्य है. अपनी मातृभूमि के लिए தன்னுடைய தாய்நாட்டிற்காக अपने आप को தன்னை தானே அர்ப்பித்து கர்ணா அர்ப்பணம் செய்வது ஹர் தேஸ்வாசி ஒவ்வொரு குடிமகனுடைய ஒவ்வொரு தேசத்தில் வசிப்பவனுடைய தேசவாசினா தேசத்தில் வசிப்பவன் தேசத்தில் இருப்பவன் குடிமகன் அப்படின்னு அர்த்தம். ஒவ்வொரு குடிமகனுடைய கர்த்துவை கடமை கர்த்துவைனா கடமை ஒவ்வொரு தேசவாசியினுடைய கடமை. யஹி இஸ் கவிதா கா உத்தேச இதையே இந்த கவிதையின் நோக்கம் இதுவே இந்த கவிதையின் நோக்கம் உத்தேசின நோக்கம். சரிங்களா இதை நல்லா படிங்க. நல்லா படித்து நல்லா நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ணக்கூடாது. புரிஞ்சு படிச்சிங்கன்னா நிறைய மார்க் போடுவாங்க உங்களுக்கு. மக்க படித்தாக்கா கம்மியான மார்க் தான் போடுவாங்க இந்தியை பொறுத்த வரைக்கும். உங்கள் ஓன் வேர்ட்ஸில் எழுதுறதுக்கு பழகுங்க. அடுத்த லெசனை அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். என்னோடய வீடியோ ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுக்க மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் கண்டினியூஸாக உங்களுக்கு கிடைக்கும். நன்றி, வணக்கம்.